Hello friends, Assalamu alaikum. Welcome back to my channel. I am Sumaya from Sumi's Home Chef. இந்த vlog பார்த்தீங்கன்னா நான் ஏர்லி மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்ன விஷயம் ஸ்பெஷலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நெஹானுக்கு வந்து புதுசாக வந்து ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அவன் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணுறான் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்காகத்தான் இப்போ கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால கடைக்கு அழைச்சிட்டு போகாமல் பார்பரை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து ஹேர் கட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஃபைனலாக இந்த விலாகோட கடைசியில் அவனோட ஹேர் ஸ்டைலை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து நான் பால் காய்ச்சறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் பால் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி திரையிறது மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பன்னீர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸை வந்து பிழிஞ்சு விடுறேன். இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் பால் இருக்கும். ஸோ இதில் தான் இப்போ நம்ம பன்னீர் பண்ண போகிறோம். ஸோ வீட்டிலேயே பண்ணுற பன்னீர்னால ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா தெரிஞ்சு வருது. ஸோ ஃபைனலாக நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாலை வந்து நான் பன்னீர் பண்ணுறதுக்கு எடுத்ததுனால வந்து வேறு பால் வாங்கி தான் வந்து காலையில் டீக்கு எடுத்திருந்தோம். இப்போ இதை வந்து வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கோம். ஸோ கொஞ்சம் புளிப்பு இருக்கும். அதனால் வந்து ஒரு வாட்டி இல்லைனா 2 வாட்டியாச்சும் நம்ம நார்மல் வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அந்த லெமனில் உள்ள புளிப்பே இல்லாமல் நாம் தனியாக எடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், இதுதான் பன்னீர். இதை நம்ம ஷேப்பாக கட் பண்ணி எடுக்கிறதுக்காக முதல்ல வந்து இதில் தண்ணியெலாம் வெளியே போகிறதுக்காக இந்த மாதிரி காட்டன் டவல் எடுத்துக்கிறோம். அதில் இந்த மாதிரி நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம் புழிஞ்சு நல்லா புழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நான் இன்னொரு காட்டன் டவலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். இதில் தான் வந்து நான் ஷேப் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக உள்ளாடி இந்த மாதிரி வச்சு நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 மணி நேரம் இல்லைனா 2 மணி நேரம் வச்சாலே போதும், சூப்பராக செட் ஆயிரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நெஹானோட ஒரு ட்ரெஷர் ஃபைண்டிங் சேலஞ்ச் தான் பண்ணுறோம். நாங்கள் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து வந்து என்ன பண்ணிட்டு ட்ரெஷர் ஃபைண்ட் பண்ணுற சேலஞ்ச் கொடுத்துருந்தோம். அது அவனுக்கே தெரியாமல் தான் அதுக்கான வந்து க்ளூ எல்லாம் வந்து அவனோட பிளாக்ஸில் வச்சு செட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து அவன் ப்ளே பண்ணும்போது அந்த மேப்பு வச்சுருந்தோம். ஸோ அந்த மேப்பை வந்து அதுக்கு உள்ளாடி இருக்கிறத கண்டுபிடிக்கிறானா, அப்புறம் அதை வந்து அந்த மேப்பை வச்சு அவன் அந்த ட்ரெஷரை கண்டுபிடிக்கிறானா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அந்த ட்ரெஷர் வந்து எங்கே இருந்துச்சு, அதில் என்னெல்லாம் இருந்துச்சு, அதையும் நம்ம அதில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னது இப்போ அவன் விளையாடிட்டு இருக்கிறான். ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாததுனால அவன் வந்து அதை ஃப்ளிப் பண்ணி பார்த்து உள்ளாடி இருக்கிற மேப்பையும் கண்டுபிடிச்சிட்டான். ஸோ இந்த மேப் வந்து நாங்கள் ஃபுல்லாக இதில் கொடுக்கல, ஹாஃப் மேப் தான் கொடுத்துருந்தோம். ஸோ ஹாஃப் மேப் வந்து டாய்ஸ் பேக்கில் இருக்கிறத நாங்கள் அதில் எழுதியிருந்ததுனால டாய்ஸ் பேக் செக் பண்ணுறாங்க. அண்ட் ரிம்ஷா குட்டி ரொம்ப ஆர்வமாக வந்து செக் பண்ண ஆரம்பிச்சதுனால அந்த ஹாஃப் பீஸ் வந்து செகண்ட் பார்ட் வந்து ரிம்ஷா குட்டிக்கு தான் கிடச்சிது. ஸோ அவள் தான் இப்போ ஓப்பன் பண்ணிகிட்ருக்கிறா. அவளுக்கு அந்த மேப்பில் வந்து எதுவுமே புரிய போகிறதில்ல. ஸோ அதை வந்து நெஹான் தான் அவகிட்டேருந்து வாங்கி செக் பண்ணி பார்க்குறான். இதில் நாங்கள் கொடுத்துருக்க மேப்பை வச்சு அவன் இப்போ கண்டுபிடிக்க போகிறானா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த மேப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரியலாக தெரிகிறதுக்காக வந்து சைடில் வந்து ஃபயரில் காட்டி அதோடய எட்ஜஸை வந்து கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கிறது மாதிரி செஞ்சு எடுத்துருந்தோம். இப்போ அதில் தான் பார்த்துட்ருக்குறான். ஸோ வீட்டோட ஃப்ரெண்டில் வந்து எந்த பக்கமாக போகணும் அப்படிங்கிறதையும் அவன் வந்து அந்த மேப் மூலமாக கண்டுபிடிக்கிறான். ஸோ இப்போ இந்த ட்ரெஷர் ஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பன்னீரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நெஹான் வந்து வெளியே கிளம்பிட்டான். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து கன்ஃபியூஷன் வர்றதுக்காக வந்து லைட்டாக வந்து அங்கங்கே வேறு தோணுனது மாதிரி அப்புறமா வந்து சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கிறது மாதிரிலாம் பண்ணியிருந்தோம். ஸோ அதனாலே அவன் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துட்டான் கண்டுபிடிக்கிறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரௌன் கலர் சேண்டு மேலே வந்து ஒயிட் கலர் சேண்ட் போட்டிருந்தோம். ஸோ அதனால அவனுக்கு டவுட் வந்துடுச்சு. ஸோ இப்போ அதில் தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இங்கே வந்து நல்லா ஆழமாக தோண்டி பார்க்க சொல்கிறான். கொஞ்ச நேரம் வந்து தோண்டி பார்த்ததும் அவனுக்கு வந்து இங்கே இருக்காது அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வேறு எங்கேயாச்சும் இருக்கா அப்படிங்கிறது தான் அவன் இப்போ தேடி பார்க்குறான். இப்போ வந்து நாங்கள் கன்ஃபியூஷன் ஆகிறதுக்காக இன்னொரு இடத்துல வந்து கிராஸ் எல்லாம் போட்டு காஞ்ச புல்லெல்லாம் போட்டு வச்சுருந்தோம். ஸோ அந்த இடத்தையும் அவன் கரெக்டாக வந்து டவுட் பண்ணிட்டான். ஸோ இப்போ அந்த இடத்த தான் தோண்டி பார்த்துட்ருக்குறோம். அண்ட் இங்கேயும் வந்து கொஞ்சம் நேரம் தோண்டிட்டு
அப்புறமா வேறு பிளேஸ் சொல்லிட்டான். ஸோ ஃபைனலாக வந்து அவன் வந்து கரெக்டான பிளேஸ் தான் கெஸ் பண்ணான். ஸோ அங்கே தான் வந்து தோண்ட போகிறோம். அவன் எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னா, அதில் வந்து செடி வந்து கொஞ்சம் வாடினது மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு சின்ன க்ளூவை வச்சு அவன் சூப்பராக அந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டான். ஸோ இப்போ அங்கே தான் வந்து தோண்டி பார்க்க சொல்கிறான். அண்ட் அவனோட டவுட் கிளியர் ஆகிறதுக்காக அவன் மேப்பில் வந்து கரெக்டான பாயிண்ட் எங்கே அப்படிங்கிறதையும் அவன் வந்து அதில் செக் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் ஃபைனலாக பார்க்குறேன். அண்ட் இங்கே தான் நாங்கள் வச்சுருந்தோம். இந்த கிளிப்பு பார்க்கும்போது தெரியும் நெஹான் வந்து என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இப்போ வந்து ஸ்கூலுக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை, அதனால வந்து மொத்தமாக அவனுக்கு ஃப்ரீயாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக மொட்டை போட்டு விட்டுட்டோம். அண்டு ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆகிறதுக்கு உள்ளாடி ஹேர் வந்து க்ரோத் ஆகிரும் அப்படின்னு தான். இப்போ மண்ணில் வந்து நெஹானுக்கு ஒன்று வந்து கண்ணில் தென்பட்டுடுச்சு. அதுதான் வந்து நாங்கள் செஞ்சு வச்சுருந்த ட்ரெஷர் பாக்ஸ். ஸோ அதை கரெக்டாக வந்து காமிச்சிட்டான். அண்ட் அதை தோண்டும் போது அந்த ட்ரெஷர் பாக்ஸ்லேயும் லைட்டாக அடிபட்டுடுச்சு. ஸோ ஒரு பக்கம் வந்து லைட்டாக வந்து டேமேஜ் ஆனது மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வெளியே எடுத்துட்டான். ரொம்பவே ஹாப்பியானா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கிடச்சிது. இப்போ வந்து நம்ம இதை ஒரு பிளேஸில் கொண்டு வச்சு உள்ளாடி என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அவன்கிட்ட வந்து ட்ரெஷர் ஃபைன் பண்ண சொன்னதும் அவன் ஏதாச்சும் சிம்பிளாக ஏதாவது டாய்ஸ் ஏதாச்சும் வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சிருந்தான். பட் அவன் வந்து இந்த மாதிரி எதிர்பார்க்கல. நாங்கள் இங்கே என்ன பண்ணியிருந்தோன்னா, பார்க்குறதுக்கு ரியலாக இருக்கிறதுக்காக நிஜமாகவே ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் மாதிரி இருக்கிறது மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம். இப்போ நெஹான் வந்து அதை ஓப்பன் பண்ணுறான். அண்ட் அது உள்ளாடி தூசி படியாமல் இருக்கிறதுக்காக தான் மேலே வந்து இந்த மாதிரி கிளாஸ் கவர் கொடுத்துருந்தோம். இதில் லாக்கெல்லாம் போட்டிருந்தோம். பட் லாக் வந்து உடஞ்சிடுச்சு நம்ம அதை தோண்டி எடுக்கும்போது. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் உள்ளாடி என்ன இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இதை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ரியல் ட்ரெஷர் பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுக்காக உள்ளாடியும் அந்த முத்து மாலை, செயின், அந்த மாதிரி காயின்ஸ், அப்புறம் வந்து சின்ன பை அதெல்லாம் வச்சு ஃபில் பண்ணியிருந்தோம் அந்த பாக்ஸை. நெஹான் வந்து நிஜமாகவே இந்த மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ அந்த பைக்குள்ளாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறான். பைக்குள்ளாடி வந்து சின்ன சின்ன அந்த டைமண்ட்ஸ் மாதிரி இருக்கிறதுக்காக ஸ்டோன்ஸ் வச்சு சின்ன கிளாஸ் பாட்டிலில் வச்சுருந்தோம். ஸோ அதுவும் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்புறமா இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண காயின்ஸ், அதாவது 10 பைசா 5 பைசா அந்த மாதிரியான காயின்ஸ். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற காயின்ஸ்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டான டைப்ஸ் எல்லாம் வச்சுருந்தது அதில். ஸோ அதை தான் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்ருக்குறான். அண்ட் அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு. காயின்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் யூஸ் பண்ண காயின்ஸ். ஸோ அவன் இது வரைக்கும் பார்த்துறாத காயின்ஸ். அதனாலேயே வந்து ஒவ்வொரு காயினும் என்னென்ன ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தான். 5 பைசா 10 பைசா எல்லாம் அவன் பார்த்ததே கிடையாது. அண்ட் அவனுக்கு அது புரியவும் இல்லை. அது என்னது, அது என்ன காயின் அப்படின்னு வந்து டவுட் கேட்டுகிட்டே இருந்தான் ஒவ்வொன்றும் பார்க்கும்போதும். இந்த காயின்ஸ் கூடவே ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய அந்த ரூபா நோட்டுகள், அதாவது சிங்கப்பூர் டாலர்ஸ் அண்ட் சைனா, சவுதி அந்த மாதிரி அங்கே யூஸ் பண்ணக்கூடிய ரூபா நோட்டு எல்லாமே வச்சுருந்தது. ஸோ அதையெல்லாம் நல்லா ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரி லாக்டவுன் டைமில் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது இந்த மாதிரி அவங்களாவே கண்டுபிடிச்சி அதை வந்து தேடி எடுத்து வந்து அதில் இருக்குது என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஆர்வமாக பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். அண்ட் இதுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடச்சிது. ரொம்பவே என்ஜாய் பண்ணான், ரொம்பவே பிடிச்சிருந்து. ஸோ அவனுக்கு மட்டும் இல்லாமல் இந்த கேம் வந்து ரிம்ஷா குட்டிக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவள் வந்து ட்ரெஷர் பாக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்தாள். பட் அவனும் ரொம்பவே ஹாப்பி தான் அதில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்ததாக வந்து நம்ம பன்னீர் எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் வந்து என்ன கிரேவி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் டிக்கா மசாலா கிரேவி பண்ணேன். இது ரொம்பவே அருமையாக இருந்தது. இதில் பண்ணும்போது அந்த டேஸ்ட்டு, அந்த பால் வாசம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கான லிங்கு கூட நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அந்த கிரேவிக்கான லிங்கு. இப்போ வாங்க இதில் நம்ம வந்து கட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராகவே செட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட பொடியவே இல்லை. நான் வந்து சின்ன சின்ன க்யூப் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் குழம்பு பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் கடையில் வந்து நார்மல் பன்னீர் வாங்கி நீங்கள் வந்து அந்த மசாலா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி நான் வந்து செஞ்சேன். ஸோ அது சூப்பராக இருந்துச்சு. அந்த ரெசிபி வீடியோ நான் எடுக்கலை. பட் நான் அது ஆல்ரெடி என்னோடய சேனலில் போடுறதுனால தான் நான் லிங்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட சூப்பர் பண்ண ஹோம்மேட்
பன்னீர் வந்து ரொம்பவே அழகாக தயார் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அண்ட் டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருந்தது. இதை குக் பண்ணி சாப்பிடும்போது அதோட சாஃப்ட்னஸ் வந்து மாறவே இல்லை. ஈவினிங் பார்த்திங்கன்னா பேன்கேக் பண்ணியிருந்தோம், அமெரிக்கன் பேன்கேக் வித் கிரேப்ஸ் சிரப். ஸோ அதை வந்து நான் தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் பேலன்ஸ் இருந்த பேன்கேக்கை பார்த்திங்கன்னா சாக்கோ சிரப் வச்சு ஃபில் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த சாக்லேட் சிரப் அரேஞ்ச் பண்ணி நான் கட் பண்ணதான் இப்போ இங்கே காமிக்க போகிறேன். ஸோ ஒவ்வொரு பேன்கேக்கும் சுட்டு எடுத்ததுக்கு அப்புறமா வந்து அதை வந்து நான் ஒவ்வொரு லேயருக்கும் சாக்கோ சிரப்பை வச்சு அரேஞ்ச் பண்ணேன். சிரப் பார்த்திங்கன்னா நார்மல் டைரி மில்க் சாக்லேட் தான் மெல்ட் பண்ணி எடுத்தேன், கொஞ்சமாக பால் விட்டு. ஸோ அதை தான் வந்து ஒவ்வொரு லேயருக்கும் அப்ளை பண்ணேன். இந்த சாக்லேட் சிரப் வச்சு நான் ட்ரை பண்ணதும் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. ஸோ பேன்கேக் வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலைன்னா அதோட அந்த ரெசிபி லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து நீங்கள் இந்த மெத்தடில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது எவ்வளோ சாஃப்டாக இருந்துன்னு நான் வந்து ஃபைனலாக கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கேக் மாதிரி அதோட சாஃப்ட்னஸ் இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அண்ட் ரொம்பவே அழகாக வந்திருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நிஜமாகவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஈவினிங் வந்து பேன்கேக் கூட வந்து குடிக்கிறதுக்கு டல்கோனா காஃபி பண்ணியிருந்தோம். இது வந்து நம்ம சேனலை பார்த்துட்டு என்னோடய சிஸ்டர் இன்லா பொண்ணு தான் செஞ்சுருந்தா. ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தா. அதில் வந்து என்ன ஸ்பெஷலாக பண்ண அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவள் அந்த காஃபி க்ரீம் பண்ணும்போது காஃபி பவுடரை விட 2 மடங்கு அதிகமாகவே சுகர் பவுடர் சேர்த்தா. அதனாலவே அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறதுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருந்தது. ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக வந்து டல்கோனா காஃபி வந்து யாருக்கும் வந்து பிடிக்கிறது மாதிரி இருக்காது டேஸ்ட்டு. பட் இந்த மாதிரி நீங்கள் சுகர் சேர்த்து அதிகமாக பண்ணும்போது அந்த க்ரீம் வந்து ரொம்பவே அழகாக வரும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணது இல்லைன்னா பண்ணி பாருங்கள். நான் இப்போ இதை குடிச்சு பார்க்க போகிறேன். நிஜமாகவே ரொம்ப டேஸ்டியாகவும் க்ரீமியாகவும் இருக்குது. இது வந்து நார்மல் 3 rupees காஃபி பேக்கில் தான் ட்ரை பண்ணோம். ஸோ சூப்பராகவே வந்துருச்சுது. இதுக்கான லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த காஃபியை குடிச்சு முடிக்க போகிறேன் என்ஜாய் பண்ணி. மாஷா அல்லாஹ், ரொம்பவே சூப்பராக செஞ்சுருக்கா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நம்ம vlog வந்து முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.